இவங்க கெத்து விட மாட்டேங்கிறாங்க. எந்த கொம்பனால திமுக அழிக்க முடியாதுடா சொல்றாரு. எது திமுகல இருக்கிறவங்க இந்த ஜென்சி மீட்டிங்லாம் போட்டாங்கல்ல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். இன்னமும் அதாவது இவங்க விளங்கவே மாட்டாங்கிறது அந்த ஒரு ஸ்பீச்ல தெரியுதா? ஒருத்தர் சொன்னாரு, எந்த கொம்பனாலும் இது பண்ண முடியாது அப்படின்னு. இங்கதான் கொம்பே உடச்சி விட்டானே, அப்புறம் என்ன கொம்பனால தெரியுதா எதை பேசணும்? அதாவது உங்களுக்கு 300 ரூபா பணம் வாங்காம, கோட்டர் வாங்காம, பிரியாணி வாங்காம ஒருத்தர் கும்பல் கூடி இருக்கான் அப்படின்னா அவன் எல்லாமே யூடியூப்ல ஏதோ ஒரு விதத்துல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத அதுதான் அந்த மீட்டிங்க. நான் இருக்க நீ பாத்துக்க அப்படின்னு தான் சொல்லி பேசணும். எந்த கொம்பனாலையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா கொம்பை தான் உடச்சி விட்டுட்டு, அதாவது நம்ம நிக்கிறதே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுட்டு கிடக்குறோம், தோத்து போயிட்டோம். நாங்க மறுபடியும் மீண்டுடுவோம். யாவன்ட்ட ஒண்ணுமே தெரியாதவன்ட்ட, அரசியல் அறிவுங்கிறதே இல்லாத ஒருத்தன்ட்ட நம்ம தற்குறின்னு சொல்லுவங்க கிட்ட புரியுதா? எப்படிப்பட்டவன்ட்ட நாம மண்ணை கவிழ்ந்து மண்ணுக்குள்ளார புதஞ்சு கிடக்குறங்கிறத விட்டு நாங்க எப்படா வீரபேசனம் பேசணும்? எதுக்குடா பேசணும்? இதெல்லாம் பேச வேண்டிய, அதாவது தற்குறித்தனமா இவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தற்குறியை பார்த்துட்டு உண்மையிலேயே தற்குறி இவங்க தான் போல இருக்கு. அவன் பேசுறத பார்த்தா அப்படித்தானங்க இருந்தது. ஏங்க இது பேசிக்கு எல்லாரும் கை தட்டுறாங்கன்னா, கை தட்டுறான் அத்தனை பேரும் நம்ம அறிவாளின்னு நினைச்சிட்டு இருந்தது. அந்த மீட்டிங் நடக்கிற வரைக்கும் அறிவாளியா இருந்தது. இவர் பேசுனது கை தட்டினாங்களா, அடப்பாவிகளா என்னடா இவங்களும் தற்கொலை ஆயிட்டாங்களா? புரியுதுங்களா? எதுக்கு கை தட்டணும், எதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு அறிவார்ந்த சமூகமா நீங்க ஒரு பகுதியா பிரிறீங்க அப்படின்னா அந்த அறிவார்ந்த சமூகத்தோட பேச்சா இருக்கணும். நாங்க கொம்பு, எங்க கொம்பை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னா அந்த உடச்சி விட்டானே. அங்க என்ன பேசிருக்கணும்? எப்பா நீ எது வேணுமாலும் செய், நாங்க உங்க பின்னால் நிக்கிறோம், இத சொல்லிருக்கீங்க. ஆனா என்ன தெரியுமா, ரெஸ்ட்ரிக்ஷனா அவதூறா பேசிடாதீங்க, அப்படி பேசிடாதீங்க, அளவா பேசுங்க. அவங்கள மாதிரியே எது அவங்க அருவாள் எடுத்து வெட்டுறப்ப நாம பூங்கொத்தை வச்சு தடுத்துக்கணும் அப்படின்னு. இப்படியாயே பேசுறது? ஒருத்தன் நீ குதி, நாங்க கயிறு கட்டிப்போம், கயிறு கட்டி உன்னை வச்சுப்போம், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. டேய் நீ குதிடா, உன் பின்னால் நான் குதிச்சு உன்னை தூக்குவேன்டா அப்படிங்கிற அந்த ஸ்பீச் இருக்கணும்ல. எதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா பண்ணிக்கங்க. இது பார்த்து பத்திரமா பண்ணிக்க நீ எதுக்கே வரணும்?